அடிப்படையில் எப்படி வந்ததுன்னா எல்லாருமே உட்காந்து கலந்துரையாடுற மாதிரி தான் திட்டம் இருந்தது. ஆனால் இந்த காணொலி பதிவு பண்ணுறதுக்காக இப்படி போடியம் இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் இது திறந்த ஒரு இது தான். வந்திருக்க வாசகர்கள், எழுத்தாளர்கள், நண்பர்கள் யாருமே கவிஞர் மனுஷபுத்திரனோட கவிதையில் பிடித்த ஒரு கவிதை, அந்த கவிதை குறித்து இல்லை மொத்த சாராம்சம் எதுனாலும் கவிதைகள் குறித்து என்ன இருந்தாலும் பேசலாம். எல்லாருக்கும் ஓப்பன் டு இது தான். முதல்ல முனைவர் ராம் சந்தோஷ் அவர்கள் ஆரம்பிப்பார்னு கேட்டுக்கிறேன். அவ்வளோ இல்லை அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா பிறந்தநாள் கொண்டாட்டம் மோசமாயிடும், வேண்டாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் சென்னைக்கு இங்கே வரேன் அப்படின்னோடனே சில பேருக்கு நான் அந்த தகவலை ரொம்ப சந்தோஷமாக தெரிவித்தேன். அதில் மனுஷபுத்திரனுக்கும் ஒரு நடு ராத்திரியில் அந்த மெசேஜை போட்டேன் இங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது. அவர் அன்னிலிருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு, பட் அவருடைய பிறந்தநாளின் போது சாத்தியம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய பிறந்தநாளிலும் சரி, என்னுடைய பிறந்தநாளிலும் சரி, நான் ஒரு முக்கியமான அவருடைய குரல் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அது பெரும்பாலும் நாங்கள் கொஞ்சம் முந்தைய தலைமுறை அப்படிங்கிறதுனால பெரும் வியப்புக்கு உரிய ஆளுமைகளை நாங்கள் நெருங்கினதே கிடையாது. அதற்கு பல நேரங்களில் ஒரு பூஜாரி மாதிரி விஜய் அப்பப்போ உதவி பண்ணியிருக்கார். ஸோ அவருடைய பிறந்தநாளில் நான் முதல் பிறந்தநாள் இது. அவருக்கு நெருக்கமாக உட்கார்ந்து அவருக்கு நெருக்கமாக உட்கார்ந்து அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறதுங்கிறது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கவிஞனுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது அவருடைய கவிதைகளோடு கொண்டாடப்படுறது அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்கும் வாய்க்கக்கூடிய ஒன்று கிடையாது. அது மனுஷபுத்திரனுக்கு வாய்க்காமல் இருந்தால்தான் சந்தேகப்பட வேண்டும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாகவே எனக்கு ஆட்டத்தில் முதல்ல இறக்கிட்டிங்கன்னா எனக்கு ஆட தெரியாது. பட் இது வாசிக்கிறது தான் அப்படிங்கிறதுனால எனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. பட் எனக்கு ரொம்ப முக்கியமான கவிதைகள் அப்படின்னு மனுஷபுத்திரன் எடுத்துட்டால் அதில் நிறைய கவிதைகள் இருக்கும். அதில் என்னது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது பெரும் சிரமம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் சில வார்த்தைகள் நமக்கு, சில உணர்வுகள் நமக்கு இருக்கும், பட் அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. அப்படிங்கும்போது அது மனுஷபுத்திரனுடைய கவிதைகள்லேருந்து அதை எடுத்துக்கலாம். பல நேரங்களில் மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை நான் சொந்த கவிதைகளை விட மனுஷபுத்திரன் கவிதைகளை பல நேரங்களில் தூது அனுப்பியிருக்கேன். திட்டத்துக்கும் தூது அனுப்பியிருக்கேன். நல்ல காரியத்துக்கு மட்டும்லாம் கிடையாது, நல்ல காரியத்துக்கு மட்டும் கிடையாது, திட்டத்துக்கும் நிறைய தூது அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த வகையில் என்னுடைய விரோதத்தை வளர்ப்பதற்கும் கூட மனுஷன் நிறைய உதவி பண்ணியிருக்கார். அதுக்கு அந்த பிறந்தநாளில் அவருக்கு அதில் இது வந்தது. இடையில் இப்போ நடக்கக்கூடிய சில சமீபமான அரசியல் மாற்றங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கூட அவருடைய முந்தைய, குறிப்பாக அரசிங்கிற கவிதை தமிழில் ஒரு அசாத்தியமான ஒரு கவிதை. அதை இப்போ அதை யாராலும் எழுத முடியுமா அப்படிங்கிறது ஒரு இது. தமிழில் 2 ஒரு பிம்ப நட்சத்திரங்கள் அரசியல் அந்தஸ்துக்கு அவர்கள் அந்த ஒரு பெரிய அந்தஸ்தை அடையும் போது அவர்கள் பிரதியாக்கினதில் 2 பேருக்கு முக்கியமான பண்பு உண்டு. ஒன்று புனைவில் ஜெயகாந்தன், சினிமாவுக்கு போன சித்தாளு கதை, அதே போல் அரசிங்கிற கதை. இந்த 2மே தமிழில் மிக முக்கியமான 2 அரசியல் பணுவல்கள். கவிதையில் மனுஷ் எழுதியிருக்கக்கூடிய இந்த அரசு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமானது. ஆனால் இப்போது பிறந்தநாளில் எந்த வகைமையில் கவிதை நான் படிக்கணும்னு எனக்கு தெரியல. அது என்ன நடைமுறை இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு முறை ஏதோ ஒரு கவிதை படித்து வச்சுருந்தேன். இப்போ சமீப காலங்களில் உறவுங்கிறது ஒரு பெரிய புரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம். ஆனால் இன்னும்
புரிதலுக்கு இயங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. உறவினுடைய பக்கங்களை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை தொழில்நுட்பம், எத்தனை ஏஐ வந்தாலும் கூட அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலுக்குரிய ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தொடர்ந்து அதை புரிந்து கொள்வதற்கு அதனுடைய தனிமைகளை அல்லது உறவுகள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஏஐயில் எப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பக்கங்கள் வந்து மனுஷ் வந்து எழுதி தீர்த்திருக்கிறாரு. சில நேரங்களில் நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு தரக்கூடிய அந்த அந்நிய தன்மையை வந்து அவர் புரிஞ்சுக்கிற விதம் அது வேறு வேறு வகைகளில் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஒரு உறவு வந்து தக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நேரடியான விஷயங்கள் அப்படிங்கிறத விட நம்ம போலியாக நம்ம கற்பித்துக் கொள்கிற விஷயங்கள் தான் அந்த உறவை பெரும்பாலும் தக்க வைத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஒரு கவிதை அந்த மாதிரியான ஒரு கவிதை, நிறைய வேலைகள் இருப்பது நல்லது. இன்றைக்கி கூட 2 பேர் எனக்கு வழக்கமாக சொல்கிற குட் மார்னிங் சொல்லலை, எனக்கு கோவம் வந்தது. பட் அதுக்கு இந்த கவிதை படிச்சுட்டு நான் அமைதியாயிட்டேன். ஸோ அதனால் நிறைய வேலைகள் இருப்பது நல்லது. நீ என்னை எவ்வளவு புறக்கணித்தாலும் அதையெல்லாம் நான் அன்று நீ மிகவும் வேலையாய் இருந்தாய் என்றே புரிந்து கொள்வேன். வேலையாக இருந்தேன் என்பது அதிகம் சந்தேகிக்க முடியாத குறைஞ்சபட்ச உத்தரவாதம் உள்ள ஒரு பொய். இந்த உலகில் நிறைய வேலைகள் இருப்பது நல்லது தான். இல்லாவிட்டால் மனமுடைந்து போவோம். ஆக்சுவலி வேலை இருக்காது, பட் வேலை இருக்கிறதுன்னு இந்த வேலை அப்படிங்கிற ஒரு பொய் வந்து இல்லாமல் போனால் நாம் எப்படி மனமுடைந்து போவோம் அப்படின்னு ஒரு கவிதை. ஸோ இது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது. முதலில் இறக்கி விட்டதால் ஆட்டம் கொஞ்சம் தொய்வாகவே ஆரம்பிக்கிறது. அடுத்தடுத்து திரும்பவும் சான்ஸ் வரும், செகண்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம். நன்றி.